இலங்கை அதிபர் தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க சஜித் பிரேமதாச இடையே கடும் போட்டியானது நிலவி வருகிறது. யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் இரண்டாம் விருப்ப வாக்கு எண்ணிக்கை என்பது அங்கு தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். இலங்கை அதிபர் தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க சஜித் பிரேமதாச இடையே கடும் போட்டியானது நிலவி வரக்கூடிய நிலையில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் இரண்டாம் கட்ட விருப்ப வாக்கு எண்ணிக்கை என்பது அங்கு தொடங்கியிருக்கிறது. தொடர்ந்து இருவருக்கும் இடையே மிக கடுமையான போட்டி என்பது வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே இருந்த நிலையில் பெரும்பான்மை என்பது கிடைக்காத நிலையில் இரண்டாம் கட்ட விருப்ப வாக்கு எண்ணிக்கை என்பது தற்போது அங்கு தொடங்கியிருக்கிறது. அனுரகுமார 39.52% வாக்குகளும் சஜித் 34.28% வாக்குகளும் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் கடும் போட்டியானது இருவருக்கும் இடையே நிலவி வருகிறது. இந்த சூழலில் இலங்கை அதிபர் தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தால் இரண்டாம் விருப்ப வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். இலங்கை அதிபர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே கடும் போட்டி என்பது நிலவி வரக்கூடிய ஒரு சூழலில் இரண்டாம் கட்ட விருப்ப வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கியிருக்கிறது. யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் இரண்டாம் விருப்ப வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கியிருக்கிறது. அனுரகுமாராவுக்கு 39.52% வாக்குகளும் சஜித்துக்கு 34.28% வாக்குகளும் தற்போதைய அதிபரான ரணில் விக்ரமசிங்கேவுக்கு 17.41% வாக்குகளும் கிடைத்திருக்கிறது. அவர் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அனுரகுமார சஜித் இடையே கடும் போட்டி என்பது நிலவி வரக்கூடிய நிலையில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலையில் இரண்டாம் விருப்ப வாக்கு எண்ணிக்கை என்பது தற்போது தொடங்கியிருக்கிறது. அனுரகுமார திசாநாயக்க 39.52% வாக்குகளும் சஜித் 34.28% வாக்குகளும் தற்போதைய அதிபர் ரணில் 17.41% வாக்குகளும் பெற்றிருக்கிறார். இவர் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கடும் போட்டி ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இரண்டாம் விருப்ப வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.